அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். சார், நான் ரூபன் சார். சார், நான் இங்கே கொளத்தூர் ஏரியா தான் சார். நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் ஒரு ஐடி கம்பெனி வேலையை விட்டுட்டு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு என்னோட கனவுக்காக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற ஒரு ஸ்டடி ஹாலில் தான் சார் மந்த்லி பே பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிய வந்தது நம்ம ஏரியா கொளத்தூரில் இருக்க பெரியார் நகர் லைப்ரரியிலே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிறைய பசங்க படிக்கிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. இங்கே வந்து நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்ன மாதிரியே ஆசையோடையும் கனவோடையும் இங்கே நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்களோட சேர்ந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துச்சு. என்ன மாதிரி இருக்க பசங்களோட பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆசை அதிகமாக தூண்ட ஆரம்பிச்சது சார். அப்புறம் திடீர்னு இந்த லைப்ரரி ரெனோவேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது முழிச்சிட்டு இருக்கும் போது தான் தெரிய வந்தது உங்களுடைய முதல்வர் படைப்பகம், சாரி சார், எங்களுக்காக நீங்க அமைச்சு கொடுத்த முதல்வர் படைப்பகம் தெரிய வந்தது சார். அந்த முதல்வர் படைப்பகனால பாத்தீங்கன்னா என்னோட ப்ரிப்பரேஷன்ல எந்த ஒரு பிரேக் இல்லாம கண்டினியூவா ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்க முடிஞ்சது சார். அப்புறம் தான் ஆனா கொஞ்சம் தூரமா ஃபீல் ஆச்சு. இங்க இருந்து வீட்டுல இருந்து நடந்த அவ்வளவு தூரம் போகணுங்க, கொஞ்சம் தூரம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பழைய பெரியார் நகர் லைப்ரரியை நீங்க ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி கொடுத்துறீங்க சார். டே ஃபுல்லா டயர்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபுல்லா ஏசி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கீங்க, ஹை ஸ்பீட் வைஃபை கொடுத்துருக்கீங்க, நீட் அண்ட் கிளீன் ரெஸ்ட் ரூம், ஆர்ஓ வாட்டர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கீங்க சார். அது இல்லாம ஒரு சைலண்ட் அண்ட் காம் என்விரான்மெண்ட்டும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சார், இங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே பாத்தீங்கன்னா முதல்வர் படைப்பகம் அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம ஒரு படி மேல போயிட்டு பல்லாயிரம் மாணவர்களுக்கு பயன்படுற வகையில் என்ன பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சிக்கு பாத்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இது என்ன மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப தூண்டுதலா இருக்கும் சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்க ஆசைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சிக்கு என்ன மாதிரி சாதிக்க போற மாணவர்கள் கண்டிப்பா உங்க முயற்சிக்கு வெற்றி அமைச்சு கொடுப்போம் சார். அப்புறம் என்ன மாதிரி சாதிக்க போற பசங்களுக்கு நீங்க இன்னும் முயற்சி கொடுத்துக்கிட்டே இருங்க சார். நாங்களும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போம் சார். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி சார்.